திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கவியரசர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியும் சேர்ந்து விட்டால் அங்கு பாடலுக்கு பஞ்சம் இருக்காது. எம்எஸ்வியும் கண்ணதாசனும் சேர்ந்து பாடல் உருவாக்கியதை எழுத்தாளர் சுஜாதா நேரில் பார்த்து வியந்துள்ளார். அது என்னவென்று பார்க்கலாம். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் கமல் ரஜினி நடிப்பில் இயக்கிய படம் நினைத்தாலே இனிக்கும். இந்த படத்தில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ரகங்கள். முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான உருவான படம் இது. ஓப்பனிங் பாடலே படத்தில் பட்டையை கிளப்பியது. எங்கேயும் எப்போதும் என்ற அந்த பாடல் இன்று வரை ட்ரெண்டிங்கில் உள்ளது என்றால் அதற்கு காரணம் கவியரசர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் தான். இந்த படத்துக்கு சுஜாதா தான் வசனம் எழுதியுள்ளார். முதல் பாடல் கம்போசிங்கிற்கு பாலச்சந்தர் என்னையும் அழைத்திருந்தார். பிரசிடென்சி ஹோட்டல் அறையில் நடைபெற்றது. அங்கு எம்.எஸ்.வியிடம் கண்ணதாசன் டியூன் என்னவென்று கேட்கிறார். சங்கீதத்தை பற்றிய உற்சாகமான டியூன் என அவர் சொல்கிறார். வாசி என்று கவியரசர் சொல்லவும் ஹார்மோனியத்தில் வாசித்து காட்டுகிறார். தன்னானே தன்னானே என அவர் வாசிக்கவும் எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் என்கிறார் கவியரசர். அடுத்து தானனென்னே தானனென்னே என எம்.எஸ்.வி டியூன் போட கவியரசர் இது தானனென்னேக்கு பதிலான கிண்டல் செய்கிறார். சரி, கொஞ்சம் தத்துவம் பேசலாமான்னு கேட்கிறார் கண்ணதாசன். அதற்கு எம்.எஸ்.வி தாராளமா, உங்களுக்கு சொல்லணுமா கவிஞரே என சொல்லவும் கவியரசர் போட்ட வரிகள் தான் இவை. ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் என்கிறார் கண்ணதாசன். அடடா சூப்பர் என சொல்கிறார் எம்.எஸ்.வி. அப்படிதான் பாடல் உருவானது. பாடலின் இடையில் காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரே என்று பாடலின் இடையே பட்டையை கிளப்புகிறார் கவியரசர். இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. இசை கச்சேரிகளில் தவறாமல் இடம் பிடிக்கும் பாடல் இது. 1979 தமிழ் புத்தாண்டுக்கு படம் வெளியானது. படம் முழுக்க எம்.எஸ்.வியின் இசை ராஜ்யம்தான். சிங்கப்பூரில் பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டன. கமல் ரஜினியுடன் ஜெயபிரதா, கீதா, ஜெயசுதா, சரத்பாபு, எஸ்.வி. சேகர் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் படம் வெளியானது. 46 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இளமை பொலிவுடன் திகழ்கிறது இந்த பாடல். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.